ஹாய் கைஸ், 10 நிமிஷத்துல ஒரு டின்னர் செய்ய முடியும்னு சொன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதுவும் ஹெல்த்தியா இருந்தா சொல்லவா வேணும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். அதே அளவு கம்பு மாவு எடுத்துக்கிறேன். கம்பு மாவு நீங்க ரெடிமேட்டா கடையில வாங்குறதுன்னா ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க, புட்டு மாவு வாங்கிடாதீங்க, அது குருணையா இருக்கும். இது வந்து ரொட்டி அடை செய்யற மாவு. இது ராகி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதோட ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையா இருக்கும் போது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவுல சேர்த்துட்டு கரண்டியை வச்சு கலந்துட்டு வாங்க. தண்ணி அதிகமா போயிடாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சூடா இருக்கிறதால கரண்டியால மட்டும்தான் கலக்க முடியும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமா இருக்க மாதிரி கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது செட் ஆகட்டும். அதுக்குள்ள நான் சைடு டிஷ்ஷா போய் கடலக்கூட சட்னி அரைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா லிங்க் கீழே கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. சூடாரி நம்மளால கையில எடுக்க முடியுன்ற டைம்ல முறுக்கு கொள்ளல, அதாவது சேமியாச்சு இல்லைன்னா இடியாப்பச்சுன்னு சொல்லுவாங்க, அதுல நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணிட்டு இடியாப்ப தட்டுல இல்லைன்னா இட்லி பாத்திரத்துல நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்துல தான் வைக்க போறேன். மாவு நம்ம சுடு தண்ணியில் பிசைஞ்சதால ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ நம்ம பிழியறப்ப கஷ்டம் இருக்காது. இட்லி பாத்திரத்துல ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதும், ஒரு சீக்கிரம் வந்துடும். இது அவ்வளவுதான், நம்மளோட நைட் டின்னர் இடியாப்பம் ரெடி. இடியாப்பத்துக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் தேங்காய் பால். ஆனா எனக்கு எப்பவுமே கடலக்கொட்டை சட்னியோட சாப்பிடுறது தாங்க ஃபேவரட். சம்டைம் சிக்கன் கிரேவியோட சாப்பிடுவேன். உங்களுக்கு இது மாதிரி சாப்பிட பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். Yummy.